ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு காலங்கள் என்ற தலைப்பில சில கருத்துக்களை நாம் தியானிப்போம். அருமையானவர்களே, இது ஆண்டவர் உனக்கும் எனக்கும் கொடுத்த ஒரு அற்புதமான காலம். இந்த காலத்திலே நாம் மௌனமா இருக்கக்கூடாது. கொஞ்சம் காலம் வரட்டும், நல்லது நடக்கணும் நினைக்கவும் கூடாது. பைபிள்ல ஆண்டு இப்படி சொல்கிறார், அதின் காலத்திலே அவர் நேர்த்தியாக செய்கிறார். நீ எந்த வயது உலகம் இருக்கிறீங்க, அந்த காலம் உங்களுடைய சிறந்த காலம். இதுதான் நீதிமொழிகள் 27 சொல்லுகிறது, ஒரு நாள் பிறப்பதை அறியாயே. நாளைக்கு நம்ம இருப்போம் என்ற நம்பிக்கை தான் வாழ்றோம், அது இருக்குமா நமக்கு தெரியாது. அதனால இந்த நாள் தான் என்னுடைய நாள். அதான் நாட்கள் ஒருவேளை பொல்லாதவைகளா இருந்தாலும் நீங்கள் காலத்தை ரோஜிதப்படுத்துங்கள் என்று பரிசுத்தவே சொல்லுது. இந்த காலத்துல மௌனமாய் இருக்கக்கூடாதுங்க. நீங்க அநேகர் மௌனம். இதுதான் எஸ்தர் புத்தகத்துல அங்கே 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு யூதருக்கு வேறு வழியாய் வரும். ஒருவேளை உன் குடும்பத்துக்கு உழைக்கிற காலம் இது, இந்த தேசத்துக்காக உழைக்கிற காலம். ஒருவேளை கிறிஸ்துவனாய் இருந்தால் அந்த கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு உழைக்கிற காலம். இந்த காலத்தில் நீ மௌனமா இருக்கக்கூடாதுங்க. எதையாகிலும் நீங்கள் உன்னை ரட்சித்த ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும். இதைத்தான் ஆண்டு சொல்லி நீ மௌனமா இருக்கணும். ஒரு வாய்ப்பு இருக்கா, உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கா? கர்த்தர் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறாரா? ஒரு பொருளாதாரத்துல அதிகாரத்துல வைத்திருக்கிறாரா? ஒரு கணத்தை கொடுத்திருக்கிறாரா? பிறருக்கு உதவி செய்யும் நிலையில இருக்கிறாயா? நீ மௌனமா இருக்கக்கூடாது. இதைத்தான் மொர்தெகாய், ஏழை ஒரு சகோதரி, ஒரு தகப்பனில்லாத சித்தப்பாவால் வளர்க்கப்பட்ட ஒரு பெண், அரசு 126 நாட்டுக்கு ராணியாக மாறி இருக்கிறார். அவளுக்கு ஒரு வாய்ப்பு வருகிற போது மொர்தெகாய் சொல்லுகிறார், யூத குலத்தை காப்பாற்றுவதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, நீ மௌனமா இருக்க வேண்டாம். அருமையானவர்களே, ஏழைக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறாயா? பிறருக்கு நன்மை செய்ய வேண்டிய காலத்தில் இருக்கிறாயா? நீதியை நிலைநாட்ட வேண்டிய காலத்தில் இருக்கிறாயா? நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறாயா? நீங்கள் மௌனமா இருக்க வேண்டாம். ஆண்டவர்களுக்கு எதிர்பார்க்கிற நீங்கள் மௌனமா இருந்து இன்னொருத்தருடைய அழிவுக்கு, இன்னொருத்தருடைய கஷ்டத்துக்கு நீ நானும் காரணமாய் மாறிவிடக் கூடாது. குரல் கொடுக்க வேண்டிய இடத்திலே, உதவி செய்ய வேண்டிய இடத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த காலத்தை நீ நானும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதைத்தான் அவரும் அதின் காலத்திலே நேர்த்தியா செய்கிறார். ஒரு காலத்திலே வறுமையிலே, தரித்திரத்திலே, ஏழ்மையிலே, இல்லாமையிலே வாழ்ந்த நம்மை ஆண்டவர் தூக்கியது காரணம் இன்னொருவனை தூக்கிவிடவும் உதவி செய்யவும் காப்பாற்றும் தான். இதுதான் 2 ராஜாக்கள் புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே 4 குஷ்டரோகிகளுக்கு அவர்கள் உணவு இல்லை. அவர்கள் ஆண்டவருடைய தயவினாலே சீரியா என்ற படைக்கு முன்பாக போகிற போது அங்கே எதிரிகளெல்லாம் ஓடி போனார்கள். இவங்க எதையாகிலும் கிடைக்குமா என்று அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது மிகுதியான ஆகாரம், இன்னொரு வீட்டுக்குள்ள மிகுதியான ஆகாரம், இன்னொரு வீட்டுக்கு மிகுதியான ஆகாரம். அவங்க என்ன செய்ய தெரியுமா? ஒரு இனம் சோறு இல்லாமல் கஷ்டப்படுகிறது, ஒரு இனம் காப்பாற்று வழி இல்லை. அவன் ஒருத்தரை ஒருத்தர் பேசிக் கொள்கிறார்கள். நாம் பொழுது வெளிகிறதுக்கு காத்திருந்தால் குற்றம் நம்ம சுமரும் என்று சொல்லி அந்த ராவோடு ராவாய் நல்ல செய்தியை கொண்டு போக அந்த காலத்தை பயன்படுத்தினார்கள். அருமையான தேவ மக்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் இருந்தால், வசதி வாய்ப்புகள் இருந்தால், பொருளாதாரம் இருந்தால், அறிவு இருந்தால், சில ஆட்பலமும் பணபலமும் இருந்தால், நீங்கள் தாமதிக்காமல் எத்தனையோ பேர்கள் இங்கே கஷ்டத்தின் மத்திலே, கண்ணீர் மத்திலே ஆற்றுவாரும் தேற்றுவாரும் உதவி செய்வாரும் இல்லாமல் இருக்கிறார்கள். அருமையானவர்கள், ஒருவேளை நீங்கள் இறைவனுடைய பிள்ளையாயிருந்து பின்மாற்றம் அடைந்து கடவுளை விட்டு தூரமாய் போய் இறை அன்பில்லாமல் வாழ்ந்திருந்தால் நீங்கள் மனம் திரும்புகிற காலம் இதுவே, அறுவடையின் காலம் இதுவே, ரட்சிப்பின் காலம். அருமையானவர்களே, தேவன் உங்களை தேடி வரும்போது, உங்களுக்கு ரட்சிப்பை தரும்போது மனம் திரும்ப வேண்டும், பாவ வழியிலிருந்து நீங்கள் விலகி வர வேண்டும் என்று விரும்பினால் இந்த காலத்துக்கு ஒரு வசனம், இன்றைய ரட்சணை நாள் இதுவே, அனுக்கிரக நாள். அங்கே ஆகாய் 1:2 வாசிக்கும் போது இது ஏற்ற காலம் அல்ல. நான் என்ன பண்ணுவேன், கொஞ்ச நாள் இப்படி ஜாலியா இருப்பேன், இப்படியே மகிழ்ச்சியா இருப்பேன், இது கட்டுடைய ஆலயத்தை கட்டுகிற காலம் இல்லை என்று ஒருவேளை எண்ணினால், அருமையானவர்களே, கொஞ்சம் உணர்வடையுங்கள். ஆண்டவர் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தருகிறார். நீங்கள் மீண்டு வரும்படியாய், திரும்பி வரும்படியாய். இதுதான் இங்கே பரிசுத்த வேதத்திலே பார்க்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே கெட்ட குமாரன் என்ற ஒருவன் இருந்தான். தகப்பனை விட்டு தூரமாய் போனான். ஆனால் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு வந்தது. எழும்பி அவன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் வாழ்க்கை மகிழ்ச்சியினாலே சந்தோஷத்தில் நிரப்பப்பட்டது. நீங்கள் கூட திரும்பி உங்களை படைத்த இறைவிடத்தில் வருகிற போது, உங்க பாவங்களை விட்டு விலகி வருகிற போது உங்கள் வாழ்க்கை ஒரு ஜெயம். இவர்கள் நீங்கள் சோம்பேறிகளா இருக்கலாம், கீழ்ப்படியாதவர்களா இருக்கலாம், உழைக்காதவர்களா இருக்கலாம், சம்பாதிக்காதவர்களா இருக்கலாம். இந்த காலத்தில் உழையுங்கள். நீங்கள் உழைக்கிற காலத்தில் தூங்கிக் கொண்டிருந்தால் தூங்குகிற காலத்திலே உழைக்க வேண்டியதாக இருக்கும். உழையுங்கள், ரட்சிப்படையுங்கள், எதையாகிலும் ஏழை எளிய மக்களுக்கு செய்யுங்கள். அதற்காகத்தான் இந்த காலம் வரைக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம் ஜீவனோடு வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். எத்தனை நோய்களும், எத்தனை கொள்ளை நோய்களும் இந்த பூமி
பூமியில வருகிற போது எத்தனையோ நல்லவர்கள், எத்தனையோ இளைஞர்கள் மரித்து போன, ஆனா நீயே நானும் இந்த பூமியில வாழ்வதற்கு யாரோ ஒருவருக்கு இந்த காலத்திலே உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அருமையானவர்களே விழித்திருப்போம். ஆண்டவர் அதின் காலத்திலே ஒருவேளை இது கஷ்ட காலமாய் கண்ணீர் காலமாய் கலகாதீர்கள். ஏசாயால வாசிக்கும் போது ஆபத்து காலத்திலே ஆகிலும் என்னை நோக்கி, ஒருவேளை நீ ஆபத்தில் இருக்கிறியா, வறுமையில் இருக்கிறியா, கஷ்டத்தில் இருக்கிறியா, எதிரிகளால் சூழப்பட்டிருக்கிறியா, ஆபத்து காலத்திலே நீ தேவனை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே நெருங்கி வாருங்கள். இது ஆண்டவரோட நன்மை அனுபவிக்கிற காலமா இருக்கிறபடியாலே அவர் கருத்து ஒப்பு கொடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.